Subscribe now. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் வந்து செலக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்கோம். அதில் வந்து 9.16 அப்படிங்கிறத அதனால் சென்டர் உள்ளது செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கு வந்து பேக்ரவுண்டு வந்து செலக்ட் பண்ணணும். மீடியாவை கிளிக் பண்ணிக்கிட்டு பேக்ரவுண்டு இதில் போயிட்டு பிளாக் கலர் பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து ட்ராக் பண்ணிக்கணும் அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். டிக் கொடுத்துட்டு இப்போ இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் லேயரில் போய்ட்டு மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து ஒரு இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் கொடுத்துப்போ அது வந்து ஆஃபில் இருக்கும். எனபிள் பண்ணிக்கணும். எனபிள் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கணக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ ஃபுல்லாகவும் ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். ட்ராக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து பார்ட்டிக்கல் வந்து ஆட் பண்ணணும். பார்ட்டிக்கலுக்கு என்ன செய்யணும், மீடியாவுக்கு போய்ட்டு லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போங்க. டவுன்லோடில் போய்ட்டு நீங்கள் எங்கே வந்து அந்த பார்ட்டிக்கலை வச்சுருக்கீங்களோ ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அதே ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ இது வந்து இமேஜுக்கு பின்னாடி போகணும். அதுக்கு என்ன செய்யணும், பிளாக் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீனுக்கு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து இது இமேஜோட கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன செய்யுங்க, பிளாக் ஸ்க்ரீனை டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து கடைசியில் உள்ள ஆப்ஷனை அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டு ரெண்டாவது ஆப்ஷனையும் அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டு ஒன்றாவது ஆப்ஷனை கொஞ்சம் வச்சுட்டு டிக் கொடுத்துக்கணும். டிக் கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கொஞ்சம் கடைசியில் உள்ளது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே குறைச்சிட்டு டிக் கொடுத்துருக்கோம். திருப்பி அதே இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்டருக்கு போங்க. பேசிக்கில் போய்ட்டு 22 செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக வரும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, இதுக்கு ஒரு லேயரில் போய்ட்டு மீடியாவுக்கு போய்ட்டு நான் வந்து ஏற்கனவே வந்து நேம் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நேம் வந்து கனெக்டாக வச்சுட்டு ட்ராக் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே பின்னாடி இதை வந்து பார்டர் கொடுக்கணும். இதுக்கு லேயருக்கு போங்க, மீடியாவுக்கு போங்க. நீங்கள் வந்து பார்டரோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, வீடியோ முடிஞ்சு வளர்த்தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இதுக்கு வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன மியூசிக் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு மியூசிக் ஆட் பண்ணிக்கிட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, மியூசிக் போங்க. மியூசிக் வந்து ஆட் ஆகும். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். நான் வந்து காப்பிரைட் பிரச்சனை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால வந்து சாங் ப்ளே பண்ணல, ஆஃப் பண்ணியிருக்கேன். நான் சும்மா ப்ளே பண்ணுறேன், வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு குட்டி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும், சொன்னால் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா டெம்ப்ளேட் இமேஜ் நேம் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம்.